சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பழம்பெரும் நடிகை கண்டிப்பா சரோஜா செய்தி தேவி சார். அம்மா இன்னைக்கு காலையில காலமாயிருக்காங்க. தெரியும். அதாவது காலமால என்ன பொறுத்த வரைக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பகுதியே காலமான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா நாங்கெல்லாம் வளர்ந்தது அந்த அம்மாவோட நடிப்பை பார்த்து தான். சில பேரெல்லாம் மறைவு கேட்கும்போது இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு ஃபீலிங் வரும். அதான் மரணமே உனக்கு மரணம் வராதாங்கிற ஃபீலிங் வரும். அப்படிதான் இவங்கெல்லாம். எனக்கு எத்தனை வருஷமா எனக்கு அவங்கள தெரியுன்றதே மறந்து போச்சு. எனக்கு எங்கள் ஃபேமிலிஸ் அவ்வளோ வருஷமா எனக்கு தெரியும். சினிமா இண்டஸ்ட்ரி என்றால் சரோஜா தேவி அது 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 ஒரு ஒரு பார்ட். புரட்சி தலைவர் ஒரு பக்கம், நடிகர் திலகம் ஒரு பக்கம், காதல் மன்னன் ஒரு பக்கம். அந்த மாதிரிலாம் ஒரு ஆளுமை, அந்த மாதிரிலாம் ஒரு பியூட்டி. எப்படி அது சொல்றதுன்னே தெரியல. ஸோ ரைட், வயசாகி போச்சு, நடந்து தான் ஆகணும் இருந்தாலும் எங்களுக்கு நினைவுகள் அவ்வளோ போயிட்டு இருக்கு. நான் ரொம்ப ரெகுலராக டச்சில் இருந்தேன் அந்த அம்மாவோட. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவேன். சென்னைக்கு வந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நான் பெங்களூருக்கு நாடகம் போனால் கண்டிப்பாக வந்து நாடகம்லாம் பார்ப்பாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போவேன். சார் 2 மாதம் முன்னாடி கூட நான் அவங்ககிட்ட பேசியிருந்தேன். அவங்க அந்த அழகு தமிழில் என்கிட்ட ரொம்ப கேஷுவலாக பேசியிருந்தாங்க. ஏன்னா என் ஒய்ஃப் மிகப்பெரிய ஃபேன் அவங்களுக்கு. ஸோ அதை சொல்லியே கிண்டல் பண்ணுவாங்க என்ன. ஸோ இது ஜீரணிச்சிக்க முடியல, இருந்தாலும் ஜீரணிச்சு ஆக வேண்டியது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்வேன், அவங்க ஷீ லேட் அ ராயல் லைஃப். யூஸ்வலாக அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் அந்த வயசானப்புறம் ஃபேட் அவுட் ஆகிடுவான்னு சொல்லுவாங்க. இவங்க பெங்களூரில் கம்பீரமாக வந்தாங்க. ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒரு பதவி, அந்த கடைசி வரைக்கும் ஷீ ஹெல்ட் ஹர். அந்த டிக்னிட்டி இருந்தது அவங்க கிட்ட. அதுதான் அவங்கள அப்ரிஷியேட் வந்து மென்டலி ரொம்ப ஆக்டிவ் அவங்க அந்த அம்மா. வெல் ஏஜ் அவங்க என்ன ஏஜ் சார் இப்போ? 87 சார். ஓ 87, இன்னும் 90 கூட ஆகல. ஆமாம் சார். ஸ்டில் ஷீ லிவ்ட் அ ராயல் லைஃப். எப்படி சொல்லுவாங்க, எந்த ஃபீல்டில் போனாலும் அங்கே காங்கர் பண்ணி ஹிந்திலையும் போய் ராஜேந்திர குமாரோட படம் பண்ணிட்டு வந்த அளவுக்கு ஒரு ஆளுமை உள்ள ஒரு மிகப்பெரிய நடிகை. வெறும் அழகு மட்டும் இல்லை, திறமையும் நிறைந்த நடிகை. இன்னும் ஒரு இருவருள்ளமோ புதிய பறவையோ நம்ம மறக்க முடியாது. கண்டிப்பா. அந்த மாதிரி அந்த எம்ஜிஆரோட கமர்ஷியல் பிக்சர்ஸ் எவ்வளோ, ஜெமினியோட எத்தனை லவ் ரொமான்ஸ் பிக்சர்ஸ் எவ்வளோ. ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். பாலச்சந்தர் சாரோட தாமரை நெஞ்சமெல்லாம் மறக்க முடியுமா? நான்லாம் சின்ன வயசு வளர்ந்தது இவங்க படங்கள்லாம் பார்த்து தான் சார். ஸோ எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி அப்படியே நம்மகிட்ட எடுத்துன்னு போன மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இவங்கெல்லாம் மறையும் போது. குறிப்பா சார், நீங்களே சில பேட்டிகளை சொல்லியிருக்கீங்க, சரோஜா தேவி அம்மா படங்கள் ரொம்ப பிடிக்கும், அவங்கள பார்த்து தான் நான் ரொம்ப வளர்ந்தேன் பிடிக்கும். ஐயோ அப்படின்னு அதான் நான் சொல்கிறேனே, நாங்கள் தமாஷா நான் என் கல்யாணம் ஆன போது நான் என் ஒய்ஃப் கிட்ட கிண்டல் பண்ணுவேன். உனக்கு சிவாஜியை பிடிச்சாதான் நீ என் கூட இருக்க முடியும் நான் கிண்டல் பண்ணுவேன். அதுக்கு பதில் அவங்க சொல்லுவாங்க, உனக்கு சரோஜா தேவியை பிடிச்சாதான் நீ என் கூட இருக்க முடியும். அந்த அளவுக்கு we were very close. நான் ஒரு 2 மாதம் முன்னாடி வரைக்கும் we were in touch with her. என்ன ஜஸ்ட் ஏஜ் தான் இல்லையா, வேற எதுவும் இல்லையா? கண்டிப்பா. சீக்கா இருந்தாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல அதெல்லாம் இல்ல சார், ஏஜ் தான் சார் காரணம். வெறும் ஏஜ் தான். ஒண்டர்ஃபுல் அண்ட் அதான் அவங்களோட கம்பீரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி அவங்க அந்த ஃபீல்ட்லேருந்து வெளியில் ஃபேட் அவுட் ஆகிட்டோங்கிற ஃபீலிங்கே தரமாட்டாங்க. ஷீ ஸ்டில் ஆன் டாப்புங்கிற மாதிரியே இருப்பாங்க அவங்களுடைய பிஹேவியர். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொன்னேனே, இதெல்லாம் சினிமா சரித்திரம். ஜஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்ல முடியாது, சினிமா சரித்திரம். உங்கள்கிட்ட பர்சனல் எதுவும் ஷேர் பண்ணியிருக்காங்களா சார் அந்த விஷயங்கள் பற்றி? நிறையா அவங்க இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைய நானே ஒரு தடவை அவங்கள தூர்தர்ஷனுக்கு ஒரு 2 hours இன்டர்வியூவே பண்ணேன் நான். ஓகே. அப்போ நான் ஒரு ஜோக் சொன்னேன். அது அவங்க விழுந்து சிரிச்சாங்க. அன்றைக்கி அதாவது இந்த படம் தெரியல, நாடோடி முன்னு அந்த ஒரு படத்தில் மலைப்பாம்பு அவங்கள சுற்றி இருக்கும் அப்படின்ற ஒரு சீன் வருமா. நிஜமாவே பாம்பு வச்சு பண்ணியிருக்காங்க. ஷார்ட் கட் பண்ண அப்புறம் அந்த பாம்பை எடுத்துக்க முடியல, ரொம்ப நேரம் என்னையே சுற்றி இருந்ததுனாங்க. நான் அப்போ தமாஷ் பண்ணேம்மா, அந்த மலைப்பாம்பா நான் இருந்துடக்கூடாதான் விழுந்து சிரிச்சாங்க. ஸோ நிறைய அவங்களோட இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டு கல்யாண நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. நான் 2-3 தடவை கூப்பிட்டு அவங்களை ஆனர் பண்ணியிருக்கேன். பெங்களூரில் நான் நாடகம் போனதெல்லாம் எப்பப்போ முடியுமோ என் நாடகம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுங்க, ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. அதான் சொல்லுவேன், எங்கள் பீரியட் இதெல்லாம் கோல்டன் பீரியட் சினிமாவில் இருந்தவங்க. சினிமா அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது இவங்கெல்லாம் நடிக்கிறத பார்க்க தான். ஒரு பத்மினியோ, ஒரு சரோஜா தேவி, சாவித்திரி எல்லாம் தான் அந்த கோல்டன் பீரியடோட தலைமை வகித்தவர்கள். அவங்க இல்லைன்னு போது வருத்தமாக தான் இருக்கு. அவங்களோட இடத்த யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியவே முடியாது. அபிநய சரஸ்வதினா அவங்க தான், வேற யாரும் கிடையாது. அவங்க நடித்த படங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம்னா என்ன சார்? எனக்கு கல்யாண பரிசே ரொம்ப பிடிக்கும், இருவர் உள்ளம் ரொம்ப பிடிக்கும், தாமரை நெஞ்சம் பிடிக்கும், அஃப்கோர்ஸ் புதிய பறவை ஆல் டைம் ஃபேவரெட்டு. அப்படி அவங்களே ரொம்ப பிடிக்குங்க. அவங்கள பார்த்தாலே ஸ்க்ரீனில் பிடிக்கும், அவ்வளோதான். குறிப்பாக அவங்களுடைய பாடல்கள் எல்லா பாடலுமே எல்லாமே. அண்ட் அவங்க ஒரு அழகாக ஒரு ரொம்ப க்யூட்டாக பண்ணுவாங்க சாங்ஸ் எல்லாம். அண்ட் இன்ஃபேக்ட் என்கிட்ட பி சுஷீலா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, என் வாய்ஸ் ரொம்ப அழகாக சூட் ஆகும் சரோஜா தேவிக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை நான் சுஷீலா அம்மாவை இங்கே ஆனர் பண்ண போது ஒரு ஃபங்க்ஷனில் எனக்காக பெங்களூர்லேருந்து வந்துட்டு போனாங்க அதுக்காக. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் சிவாஜி சார் நினைவாக அவார்டு நான் கொடுக்கும்போது ஒரே மேடையில் சரோஜா தேவி, வைஜெயந்தி மாலா, கேஆர் விஜயா 3 பேர் இருந்தாங்க மேடையில்.
ம், ம். ஸோ அதெல்லாம் நான் வந்து அந்த பழச மறக்கவே மாட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் ரோடு போட்டு குடுத்தவங்க இவங்கலாம் தான். நம்ம நிச்சயமா, அதுல நிச்சயமா சார். டிராவர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல.